பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி இன்னும் 21 நாட்களில் 1 வருடம் பூர்த்தியாகின்றது. சம்பள உயர்வு கிடைக்காத நிலையில் நாளாந்தம் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். ரணில் விக்ரமசிங்க தலவாக்கல கூட்டத்தில் வச்சு சொன்னாரு சம்பளம் வாங்கி தாரேன்ட்டு. ஆனா இப்ப அவர் ஜப்பான் போயிட்டு வந்து வாங்கி தாரேனாரு, இந்தியா போயிட்டு வந்து வாங்கி தாரேனாரு. இதுவரைக்கும் எங்களுக்கு சம்பளமே யாராலையும் வாங்கி கொடுக்க முடியல. இனி யாராவது சம்பள உயர்வு கூட்ட வேணா ஓட்டு கேட்க யாரும் இங்க வரக்கூடாது. வந்தா எங்களுக்கு சம்பள உயர்வு கூட்டினா மட்டும்தான் நாங்க வாக்களிப்போம். எல்லாத்துக்கும் தோட்ட தொழிலாளியா இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம். மழையிலையும் தண்ணியிலையும் இப்ப கூட்டு ஒப்பந்தம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது. 1000 ரூபாய் சம்பளம் வாங்கித்தாருன்னு சொல்லி ஆரம்பமா சொன்னாரு. ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பள பேச்சுவார்த்தையும் பேசி முடிச்சு தரல. எங்களுக்கு சம்பள பேச்சுவார்த்தை மூலம் மலையக தோட்ட தொழிலாளியை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதுவரை காலமும் 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் 15 நாள்ல 1 வருஷமாகி எங்களுக்கான சம்பள உயர்வு இதுவரைக்கும் தரல. நாங்க ஏற்கனவே இருந்த அந்த வறுமை கோட்டிலேயே தான் இதுவரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆகையினால திகாம்பரம் சார் சொன்னாரு, இவ்வளவு நாளா 1 வருஷம் எலெக்ஷன் வந்த டைம்ல சொன்னாரு, நாங்க கட்டாயம் உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன். பிரதமர் கூட்டிட்டு வந்து தலவாக்கலையில வச்சு அந்த மீட்டிங் பேசும்போது சொன்னாரு.